இந்த இயர் 2018 ஒரு பையன் காலேஜ் படிச்சுட்ருக்கான். அவன் பெருசாக க்ரூம்டாக இருக்க மாட்டான். அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கிடையாது. அவன் வேர் பண்ணியிருக்க அவுட்ஃபிட் அவனோட ஸ்கின் டோன் கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது. கலர் காம்பினேஷனாக என்னன்னு தெரியாது. ஃபிட்டாக இருக்க மாட்டான். ரொம்ப லீனாக இருப்பான். அண்ட் லைஃப்பில் நிறைய மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைப்பான். பட் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தான். வேற யாரு? நான் தான். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேங்கில் நீங்களும் இருந்தீங்கன்னா மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் நான் இப்போ நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன் காலேஜில் வந்து நம்ம ரொம்ப க்ரூம்டாக இல்லை? ஏன் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை? ஏன் வந்துட்டு நம்ம எந்த விதமான நாலேஜுமே வளர்த்துக்கலை? ஏன்னா அந்த காலேஜ் நான் எதுக்கு போனேன், அந்த கோர்ஸ் எதுக்கு எடுத்தேன், அது எதுவுமே தெரியாது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒரு 10 பேர் இருந்தீங்கன்னா அதில் 4 பேராவது இந்த கேட்டகரியில் இருப்பீங்க. ஸோ இது எதுவுமே தெரியாமல் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இப்போ அதெல்லாம் யோசிக்கும் போது அதெல்லாம் அப்போவே பண்ணியிருந்தா இப்போது நான் இருக்கிற ஸ்டேஜை விட இன்னும் நல்ல ஒரு ஸ்டேஜில் இருந்துருப்போன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் காலேஜ் முடிச்சுட்டு எல்லாம் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா காலேஜ் முடித்தோடனே நம்ம எல்லாருமே ஒரு ரேஸில் வந்துடுவோம். லைக் அடுத்தடுத்து இது பண்ணணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மைண்டில் வந்துடும். ஸோ அதனால் நமக்கு பொறுமையாக யோசிக்க எந்த டைமே இருக்காது, எனக்கு கற்றுக்க டைம் கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 20,000 சேலரியோ இல்லை கம்மியான சேலரியில் வந்துட்டு ஜாபில் சேர்ந்துருவோம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு ஒரு 9 to 5 ஜாபில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்க 24 ஹவர்ஸில் அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு உங்ககிட்ட இருக்கிற 15 to 18 ஹவர்ஸ் அவனே எடுத்துப்பான். மிச்சம் இருக்கிற டைமில் உங்களுக்கு தூங்க தான் டைம் கிடைக்கும். ஸோ தட் உங்களால் வேறு எந்த விஷயமே புதுசாக கற்றுக்க முடியாது. ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்க அந்த 3 to 4 இயர்ஸ் தான் உங்களோட லைஃப்பை பர்ஃபெக்டாக மாற்றுறதுக்கான ஒரு கோல்டன் இயர்ஸ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாருன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைலை பர்ஃபெக்டாக மாற்றுறதுக்கு இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் காலேஜ் படிங்க, ஸ்கூல் படிங்க, இல்லை வேலைக்கு போங்க, எதுவாக இருந்தாலுமே இந்த 2 விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட லைஃப் ஸ்டைலை பர்ஃபெக்டாக நீங்கள் நினச்ச மாதிரி மாற்றுறதுக்கு. ஸோ அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் செல்ஃப் க்ரூமிங் அண்ட் செகண்ட் ஒன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ இந்த 2 விஷயம் இருந்தாலே போதும், உங்களாலையும் நீங்கள் நினச்ச ஒரு லைஃப் ஸ்டைலை, ஒரு பர்ஃபெக்டான லைஃப் ஸ்டைலை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃப் க்ரூமிங் பார்ப்போம். செல்ஃப் க்ரூமிங்னாவே ஒரு பேசிக்கான 3 விஷயம் இருக்குது. ஸ்கின் கேர், ஃபிட்னஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். இந்த 3 விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை தான் நான் வந்துட்டு என்னோடய காலேஜ் லைஃப்பில் பண்ண மறந்தேன். அண்ட் நிறைய பேர் இப்போவும் பண்ணிகிட்ருக்கீங்க அதே விஷயத்த. ஸோ இந்த விஷயத்த சரி பண்ணிட்டாலே நம்மளோட செல்ஃப் க்ரூமிங் ஓரளவுக்கு ஓகே. நம்ம கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன மாதிரி வந்துட்டு காலேஜெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா கூட ஓகே நம்ம க்ரூம்டாக தான் இருந்திருக்கோம், ஓரளவுக்கு நம்மளோட ஹேபிட்டையும் வளர்த்துருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அதுக்கு தான் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின் கேர்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பேசிக்கான ஸ்கின் கேர் போதும். ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஊர் வெயிலுக்கு வந்துட்டு ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த சிம்பிளான ஸ்கின் கேர் போதும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களோட பாடிக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த மாதிரி ஃபிட் பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த மாதிரியான கலர் காம்பினேஷன் உங்களோட ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, எனக்கு இந்த அவுட்ஃபிட் தான் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, இதை தாண்டி நான் வேறு எதுவும் ட்ரை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இதெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டான அவுட்ஃபிட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணி உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை உங்களால் வந்துட்டு கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் இது வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ செல்ஃப் க்ரூமிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் இந்த ஃபிட்னஸ். ஸோ ஃபிட்னஸ் வந்துட்டு உங்களை ஃபிட்டாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை ஆக்டிவாகவும் வச்சுக்கும். ஸோ அதுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா என்னோடய காலேஜ் டேஸில் நான் வந்துட்டு ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அது இப்போ பார்க்கும்போது ஏன்டா அப்படி இருந்தேன் அப்படி சொல்லிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி லீனாக இருக்கீங்க, உங்களோட பாடியை பார்த்து உங்களுக்கு பெருசாக கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா நீங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஜிம்முக்கு போக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஜிம்முக்கு போகாமல் வீட்டில் கூட இருந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் என்னோடய சஜஷன் என்னென்னா ஜிம்முக்கு போங்க. ஏன்னா ஜிம்முங்கிறது லைக் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காகவே க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பிளேஸ், ஓகேவா? ஸோ அந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களால் வந்துட்டு நிறைய பேர் கூட வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த டயர்ட்னஸ் வராது. ஸோ உங்களோட பாடியை ஃபிட்டாக பர்ஃபெக்டாக வச்சுக்கிறதுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஜிம்மெல்லாம் ட்ரை பண்ணதில்லைன்னா ஃபர்ஸ்ட் போய் ஜிம்மில் போய் சேருங்க. அண்ட் உங்களோட பாடி வந்துட்டு க்ரோ ஆகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதை செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் காலேஜ் டைமில். இப்போ தான் இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால செல்ஃப் க்ரூமிங்கில் ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்கை மட்டும் கற்றுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு விஷயமா நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. லைக் புக் ரீட் பண்ணுங்கள், நிறைய புக் ரீட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயத்தை வித்தியாசமாக யோசிக்க தோணும், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய நாலேஜ் வளரும். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். அண்ட் அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஒன்றா நீங்கள் வந்து கற்றுக்க வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த ஐடியாஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், செல்ஃப் க்ரூமிங் உங்களை இன்னும் ஒரு பெட்டரான பர்சனாக மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இங்கிலீஷில் ஹேபிட் ஸ்டாக்கிங்னு ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மார்னிங் 5 o'clock எந்திரிக்கணும்னு ஒரு கோல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த
கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓகே நான் 5 o'clock எந்திரிச்சிட்டேன், நாளைக்கும் நான் 5 o'clock எந்திரிப்பேன், அண்ட் 5 o'clock எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஷவர் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயமா ஆட் பண்ணிட்டே போகிறது. ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்திரிச்சோன்னே ஷவர் எடுப்பீங்க. ஸோ 2 ஹேபிட் ஆச்சா. இப்போது நாளான்னைக்கு என்ன பண்ணணும்னா, ஓகே நான் ஷவர் எடுத்துட்டேன், இப்போ ஷவர் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணுவேன், இல்லை எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் ஒரு விஷயமா ஆட் பண்ணிட்டே வாங்க. ஸோ தட் உங்களை வந்துட்டு ஒரு பெட்டரான பர்சனாக மாற்றுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாமே உங்களோட லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி அதை வந்துட்டு எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களாலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனை பார்க்க முடியும். உங்களோட லைஃப் ஸ்டைலை பர்ஃபெக்டாக மாற்றுறதுக்கு செல்ஃப் க்ரூமிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒரு 9 to 5 ஜாபில் கிடைக்கவே கிடைக்காது. பட் நம்மளோட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நம்ம எல்லாருமே மைண்டில் வச்சிருக்கிறது என்னன்னா, 9 to 5 ஜாபில் சேர்ந்துட்டா நான் செட்டில் ஆயிரும்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் 9 to 5 ஜாபில் சேர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு செட்டில் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு சைடு இன்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சைடு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கில்ஸ் ஏன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்னா, இப்போ இருக்க பெரிய பெரிய உலகத்துலேயே இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸ் எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு உங்களோட டிகிரி தேவை கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவைன்னா உங்ககிட்ட ஒரு ஸ்கில்ஸ் வேணும். ஸோ மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, உங்களுக்கு இதில் என்ன வரும்னு பாருங்கள். அது விஎஃப்எக்ஸ் உங்களுக்கு பிடிக்கலாம், இல்லை வந்து எடிட்டிங் பிடிக்கலாம், இல்லை சினிமாட்டோகிராஃபி பிடிக்கலாம், ஆக்டிங் பிடிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணால் பிடிக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை ஃபைன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஜாப். ஸோ நீங்கள் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஃபைண்ட் யோர் ஸ்கில்ஸ். ஸோ உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. இல்லை எனக்கு எந்த விதமான ஸ்கில்ஸுமே கிடையாது நினச்சிங்கன்னா இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அதில் உங்களுக்கு பார்க்கும் போதே ஓகே இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தோணும்ல. ஸோ அந்த ஸ்கில்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ட்ரை பண்ணும் போது ஏதாவது ஒரு ஸ்கில் மட்டும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், அதை பண்ணும் போது என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க. அண்ட் அந்த ஸ்கில்ஸை பற்றி படிக்கும்போது மட்டும் உங்களுக்கு வந்துட்டு டைம் போகிறது தெரியாது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்படிலாம் தோன்ற ஒரு ஸ்கில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கில் தான் உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஸ்கில்ஸ். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டே உங்களோட ஸ்கில்ஸை சூஸ் பண்ணுறது தான். ஒன்ஸ் நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் வித்தின் 3 to 4 monthஸில் உங்களால் அந்த ஸ்கில்ஸை ஃபுல்லாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக நீங்கள் அந்த ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்கு டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் எஃபிஷியண்டாக அந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அது நிறைய பேருக்கு இங்கே தேவைப்படுது. ஸோ அது எந்த ஸ்கில்லாக வேணால் இருக்கலாம், அது டான்ஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு எடிட்டிங்காக இருக்கலாம். ஸோ இப்படி எந்த ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கனாலுமே அது கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்களுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை நிறைய இடத்துல சொல்கிறது தான். எனக்கு இப்போ எடிட்டிங் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது கான்டென்ட் கிரியேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் அவங்களுக்கு எடிட்டிங் தெரியாது. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக என்னோட ஹெல்ப் தேவைப்படும். ஓகே இப்போ என்னோட ஸ்கில்ஸ் கண்டிப்பாக யாருக்கோ ஒருத்தருக்கு தேவைப்படும்னு எனக்கு தெரியும், பட் அந்த பர்சனை எப்படி நான் வந்துட்டு ஃபைன் பண்ணுறது தானே ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்கும். அதுக்கு தான் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா நம்மளாலே நிறைய பேரை பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிற நிறைய பேரை நம்மளால் பார்த்துக்க முடியும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு எடிட்டிங் தெரியுதுன்னா அது சம்மந்தமாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி எடிட்டிங்லாம் பண்ண தெரியுமோ அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக அவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி ஒரு டுட்டோரியல் வீடியோ வந்துட்டு ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டே இருங்க. இப்படி நீங்கள் போட போட உங்கள் மேலே வந்துட்டு ஒரு நம்பிக்கை வரும். ஓகேவா? ஸோ அதை பில்ட் பண்ணுறது தான் இங்கே ஒரு பெரிய விஷயமே. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக பில்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது மூலிமா உங்களுக்கு கிளைண்ட் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு டைம் எடுக்கும், பட் இம்பாசிபிள் கிடையாது. ஸோ எல்லாமே இங்கே பாசிபிள், பட் இட் டேக்ஸ் டைம். ஸோ எந்த அளவுக்கு ஃபாஸ்டராக அது நடக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களாலுமே நீங்கள் படிக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இருந்துகிட்டே உங்களால் ஒரு சைடு இன்கம்மை க்ரியேட் பண்ண முடியும். இதே சைடு இன்கம்மை உங்களால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இன்கமாகவும் கூட மாற்ற முடியும். ஸோ அதுக்குமே நீங்கள் எந்த அளவுக்கு அதில் எஃபர்ட் போடுறீங்க பொறுத்து தான். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி மல்டிபிள் வேல உங்களால் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். இது மூலியமாக உங்களால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. பட் சில பேர் வந்துட்டு ஆளை சேர்த்து விட்டா மணி ஏர்ன் பண்ண முடியும், எந்த வேலையுமே பண்ணாமல் உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கேமெல்லாம் நடந்துட்டுருக்கு. பட் அதில் எதுவுமே போயிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி போகாமல் உங்களோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களோட ஸ்கில்ஸை வச்சு உங்களால் நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும், அதுவும் ப்ராப்பரான வேலை. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி காலேஜெல்லாம் முடிச்சுட்டு அதை நினச்சி வருத்தப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போவுமே இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐம் ஷுர் கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனாக உங்களை காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த ஐடியாவுமே இல்லாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ செல்ஃப் க்ரூமிங், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஸோ இந்த 2 பேஸை ப்ராப்பராக பில்ட் பண்ணிட்டீங்கனாவே உங்களால் ஒரு பர்ஃபெக்டான லைஃப் ஸ்டைலை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் இல்லை நாளைக்கு பண்ணலாம்னு நினைக்காம இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு கான்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.